ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சை பற்றி தான். ஆக்சுவலாக பங்களாதேஷ் கூட கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. பட் பாகிஸ்தான் இந்த லெவலில் ஒரு மேட்ச்சை ஈஸியாக கொடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல. பட் எனிவே இதில் நிறைய காமெடிலாம் நடந்தது. ஆக்சுவலாக அந்த காமெடியில் ஒன்று ஒன்றா பார்க்க போனாக்கா, இப்போ சுப்மன் கில் விக்கெட்டை எடுத்துகிட்டு பாகிஸ்தான் வீரர் ஒரு ஸ்டைலாக ஒரு போஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ பாகிஸ்தான் இங்கிலீஷ் வெரி மச் பெட்டர் அப்படி தான் சொல்லணும். பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 2017 நம்மளை அவங்க பீட் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு சரியான பதிலடியாக இந்த மேட்ச் இருந்ததுன்னு சொல்லலாம். அதில் ஒன்ஸ் அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் ஹார்திக் பாண்டியாவை ஒரு ரன் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விஷயம் செஞ்சுருந்தாப்புல பாபர் அசாம். அதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு சூப்பரான ரைவல்ரின்னு சொல்லலாம். திரும்ப ஹார்திக் பாண்டியா செஞ்சது வழக்கம் போல். கோலி பாகிஸ்தான் கூட மட்டும்தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார், அதுவும் வெறித்தனமாக அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அதை திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. 5 times ஒரு மேட்சுக்கு, ஒரு டீமுக்கு எதிராக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது. இன்ன வரைக்கும் யாரும் அந்த சாதனையை செஞ்சதில்லை. அதுக்கப்புறமா விராட் கோலி தன்னோட 51வது செஞ்சுரியை நிறைவு பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அண்ட் ரோஹித் சர்மா வழக்கம் போல் எப்பயுமே டீமை சூப்பராக லீட் பண்ணார். இந்த முறையும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். மொத்தமாக டீம் இந்தியா இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்பை விட ரொம்ப வலுவடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா, சமிக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒரு 5th or 6th ஓவர் போட்டிருந்த நிலையில் பெவிலியன் திரும்ப போனார். ஓகே, அவருக்கு இந்த தொடர் முழுவதும் வேறு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஹோப் நம்புவோம் வராது. ஸோ தேட் அவர் இல்லைனா நம்மளுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் சிரமமாக போயிடும். அஷிக் ராணாவும் பரவாயில்ல, ஓகே, அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஓகே, எனிவே பார்ப்போம். ஜெயிச்ச நம்ம தான். அதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னாக்கா, ஹோஸ்ட் பண்ணுற பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு டீமாக வெளில போயிடுச்சு. மேபி அது ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி பங்களாதேஷும் நியூசிலாந்து விளாட்றாங்க. ஓகே, பங்களாதேஷ் பேட்டிங் ஆடிட்டுருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, பார்ப்போம் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாகிஸ்தான் அவங்க கொடுத்த பில்டப்புக்கெலாம் ஆக்சுவலாக நானே கூட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருந்தாங்க. பட் ஃபக்கர் சமன் இன்ஜுரியே பாகிஸ்தானை நிறைய பாதிச்சிச்சு. ஏன்னா ஒரு ஓப்பனிங்கில் பவர் பிளேயர் நல்லா விளையாடுவார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி போச்சு, அவர் இன்ஜுரி ஆனது. பட் ரிஸ்வான் ஆட்டிடியூடை பார்த்தா செம்ம காமெடியாக தான் இருந்தது. அவர் ஸ்பீச்சு ப்ளஸ் டீம் மோட்டிவேஷன் ஸ்பீச், அது எல்லாமே சமூக வலைத்தளங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க ஜெர்சி இன்ட்ரடக்ஷன் அது ஒரு செம்ம ட்ரோல் ஆச்சு. அப்புறம் லாஸ்ட் டைமாக ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கிறப்ப இந்தியாவோட நேஷனல் ஆனந்தம் ப்ளே பண்ணாங்க, அது ஒரு காமெடி பண்ணாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியத்தை மெயின்டைன் பண்ண தெரியல. அங்கே போய்ட்டு என்னென்னா சவுத் ஆப்ரிக்கா டீம் அவங்களோட 2 கிட்டோ 3 கிட்டோ காணாமா. அவங்க வேறு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தெம்பாப்பாவும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடத்துறதுக்கு எந்த வித தகுதியுமே இல்லாமல் இந்த பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கிரிக்கெட் கிளப் மூலமாக சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவங்க இல்லை, நாங்கள் நல்லா தான் நடத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன கிட் பேக்கை திருடுறது, அதுவும் இல்லாமல் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது. ஸோ தட் இந்த மாதிரி அவங்க சொன்னது, இந்தியன் கிரிக்கெட் கிளப் சொன்னது உண்மை தான் போல். உங்களுக்கு மேட்ச் நடத்துறதுக்கான எந்த தகுதியும் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஹோஸ்ட் பண்ணுற நாடு ஃபஸ்ட்டு டீமாக வெளில போனீங்க பார்த்தீங்களா, அதாம்பா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடின்னு சொல்லலாம். காமெடின்னு சொல்கிறதா இருந்தாலும் பாகிஸ்தான் டீமுக்காக ஃபீல் பண்ண தான் தோணுது. ஒரு நல்ல யூனிட் தான், நல்ல ஃபேஸ் பவுலிங், அட்டாக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் நம்ம ஷொய்ப் அக்தர் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஷாகின் அப்ரிடி பண்ணுற கூத்தெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகே, எனிவே முக்கியமாக நான் ஒருத்தருக்கு தான் இந்த இடத்துல ஒரு பாராட்ட சொல்லணும். அந்த பாகிஸ்தான் ஸ்பின் பவுலர் ஒருத்தர் விக்கெட் எடுத்துகிட்டு அதுவும் ஒரு போஸ் கொடுத்தா இருப்பாருங்க, அது தலையை ஆட்டி அருமையாக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஜாலிக்காக தான் அந்த வீடியோ போட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.